ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்ஃப்ளெக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பொட்டேட்டோ ரோல் சமோசா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ஆயில், தண்ணி தேவையான அளவு. இதெல்லாம் எடுத்து இப்போ நம்ம மாவு பிணைய போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு மைதா மாவையும் ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கூடவே உப்பு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் கருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எடுத்து வச்ச ஆயிலை சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரையாக கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதை நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வைக்க போகிறோம். ஒரு ஈர துணியை மேலே போட்டுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது, உப்பு, ஜீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் லெமன் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மசிச்சுக்க போகிறோம். அது கூடவே நம்ம ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். அந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், ஸ்பைஸ் பவுடர்ஸ். அப்புறம் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா நம்மளோட அரிசி மாவு, அதையும் இது ஒரு பைண்டிங்காக சேர்க்குறோம். இல்லைன்னா மாவு அந்த ஸ்டிஃப்னஸ் வராது நம்மளுக்கு பிடிக்க. ஸோ இது பைண்டிங்காக சேர்த்துட்டு நம்ம ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுற போகிறோம். இது வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சிக்கலாம். இது லெமன், பச்சை மிளகாய், இதெல்லாமே உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சாட் மசாலா இருந்தால் நீங்கள் சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதாவது தனியா பொடி, மிளகாய் பொடி, இந்த லெமன் கூட யூஸ் பண்ண வேண்டாம். சாட் மசாலா, உப்பு, ஜீரகத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்டஃபிங்கை நம்ம கையில் ஆயிலை தடவிட்டு ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, ரோல் பண்ணி லைட்டாக ஓவல் ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணி வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாவு பார்க்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து பாருங்கள், மாவு சாஃப்ட் ஆயிடுச்சு. அதை லைட்டாக நம்ம பிணைஞ்சு விட்டுட்டு ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை நான் 2ஆக பிரித்து ரோல் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் மாவை கொட்டிட்டு அதில் இந்த எடுத்து வச்ச மாவை பிணைஞ்சு நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மைதா, கோதுமை நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா 1 கப் மைதா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். நான் எனக்கு 2மே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம பெரிய சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவோட சைடு ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம ரோலுக்காக நடுவில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஷீட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோலுக்கு தேவையான ஷீட் இதுதான்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கட்டும், ரொம்ப திக்காக போட வேண்டாம். அப்போ நம்மளோட ரோல் ரொம்ப குண்டாக மொத்தமாக வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சு இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட ரோல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ரோலாக எடுத்து இந்த மாவில் வச்சு நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் ஒரு டூத் பிக்கை வச்சு பிக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப வெளியில் அந்த மாவு வராமல் இருக்கிறதுக்காக தான், ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரோல்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் நம்மளோட ஃப்ரைஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டுடலாம். சிம்மை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் பாயில் ஆனது தான். ஸோ இப்போ மேலே மட்டும் நம்மளுக்கு அந்த மாவு மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக போதும். இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் மெதுவாக திருப்பி விட்டுறலாம். இது வெளியில் வந்துடுமோ அப்படிங்கிற பயப்படெல்லாம் தேவையில்லை, ஒன்றும் ஆகாது. எல்லாமே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக டர்ன் ஆகுது கூட. அவ்வளோதான். இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்துடுன்னு, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் ரோல்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ கலர்ஸும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோ ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட அப்டேட் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக. Thank you for watching.